500 குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கடை இந்த மாதிரிலாம் நிறையா இப்போ சொல்லியிருக்கிறார் வாக்குறுதி. 500 கார்டுன்னு சொல்கிறேன். நாங்கள் 150 கார்டுக்கே கொடுத்துட்டுமே, நாங்கள் தனி ரேஷன் கடை கொடுத்துட்டுமே. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இன்னும் கேட்க போனால் நான் கட்சி திமுகவுக்கு நேரடியாக வரல. அம்மா தான் எங்களை எல்லாம் ஆளாக்கு. இப்போ எங்கிட்ட இருந்தவங்க நிறைய பேர் வெளியே போயிட்டான். மதிமுக போனான், திருப்பி காங்கிரஸ் போனான். கலைஞர் இப்போல்லாம் சந்திக்கும் போது என்ன சொல்லுவார்? சேர்மன்லாம் இருந்ததா சொல்லியிருக்கீங்க. கலைஞர்கிட்ட தகராறு பண்ணி சேர்மன் ஏடிஎம்கே பிள்ளை சேர்மன் ஆனேன். கலைஞர் என்னை கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியும் சில வாக்குறுதிகள் கொடுக்குறாரு, பகுதியாக கொடுக்குறாரு. வீட்டில் நுழைஞ்ச உடனே முதல்ல கண்ணில் போடுறது உங்களுக்கு கலைஞர் மோதிரம் போடுறது அந்த புகைப்படம். எதுக்காக போட்டார் அவர்? கலைஞர் போட்டார்னா வேலூரில் ஒரு பெரிய மகாநாடு நடத்தினார். விஜய் சொல்லுவது களத்தில் திமுகவும் தாவேக்காவும் தான் இருக்குது. உண்மையிலுமே களம் எப்படி இருக்குது? நீங்கள் இருந்து வரீங்க. அந்த கிளை செயலாளர் ஆனதெல்லாம் சொன்னீங்க. அது முதல்ல அவள் அண்ணன் போஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் எலெக்ஷன் வச்சாங்க. அப்புறம் அதுலேயும் 20 ஆப்போசிட்டு நான் 100க்கு மேலே வந்ததெல்லாம் சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி இந்த அரசியல் ஆர்வம் எப்படி வந்தது? எனக்கு அரசியல் ஆர்வம் எப்படின்னா, எனக்கு அப்பா என்னுடைய பருவத்திலே சரியானபடி தெரியாததில் இறந்துட்டுக்குவார். அம்மா தான் எங்களெல்லாம் ஆளாக்குறது. தெய்வானம்மான்னு 4 அண்ணந்தம்பிங்க, 2 அக்கா தங்கச்சிங்க, 6 பேர் எங்களை. பெரிய குடும்பம். பெரிய குடும்பம். இதே ஊரில் என் பாட்டி வீடு இந்த ஊரில் ஒரு டீ கடை வச்சுருந்தாங்க. எல்லாம் டீ கடை தான். டீ கடை வச்சு நடத்திருந்தாங்க. எங்கள் அண்ணன் ஒருத்தர் ரயில்வேக்கு போயிட்டார், ஒருத்தர் ஈபிக்கு போயிட்டார், வேலைக்கு போயிட்டாங்க, அரசு வேலைக்கு. நான் தான் இங்கே அதுக்கு முன்னாடி இங்கே சுற்றிட்டுருக்கிறேன், சும்மா சுற்றிட்டுருக்கிறேன், ஊர் சுற்றி மாதிரி தான். அப்போ என்ன பண்ணார்? இதே நான் சொல்கிறேன், அந்த தாடிக்கார அவர் தான் என்னை டச் பண்ணுறாரு அடிக்கடி. இங்கே இறங்குறது, இந்த பையன் ரொம்ப துடுக்கலாக்கிறான். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, கொத்தக்கோட்டை ஒரே கிளைக்கழகம். அப்போ நாங்கள் வர காலத்தில் 17 கிளைக்கழகம் இருந்துச்சு இங்கே மொத்தம். அந்த 17 கிளைக்கழகத்தில் நம்ம போய் கரெக்டாக நாம் ஒரு கிளைகள் அங்கே போய் உறுப்பினர் சேர்ந்தாங்க. உட்காந்து பசங்களெல்லாம் ஒரு 75 பேர்கிட்ட உறுப்பினர் படித்தில் பண்ணிட்டு 3 ஃபார்ம் படிமா 25 உறுப்பினர். அப்போ 2 ரூபாயா 5 ரூபாய் கடை சொன்னாங்க. அதுக்கு பணத்தை ரெடி பண்ணி பழைய திருப்பதின்னு ஒருத்தர் இருந்தார் அங்கே. அவர் சொசைட்டி தலைவர் இருந்தார், பால் சொல்லி. அவர் 50 பண்ணிவிட்டு நான் நிற்குவேனார். எனக்கு விட்டு கூட நான் ஒரு நல்ல யங்ஸ்டாப் நான் பண்ணுவேன்றது. இந்த தாடிகார தர்மலிங்க இவரே இருக்கட்டும்ட்டு பண்ணாங்க. அதில் தான் நான் முதல்ல அந்த இன்ட்ரெஸ்டாக கட்சி நான் இன்னும் கேட்க போனால் நான் கட்சி திமுகவுக்கு நேரடியாக வரல. சிவாஜி ரசிமன்றத்தில் சிவாஜி கணேசன் தொண்டனா ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் அப்போ ஓட்டு உரிமையெல்லாம் கிடையாது. சின்ன பையன் 12, 13, 14 வயசுக்கும். இங்கே வாணியம்பேட்டை ராமச்சந்திர நாயுடு இருந்தார், பங்கார் செட்டி நாயுடு இருந்தார், வாணியம்பாடி புருஷோத்தம் இருந்தார். இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க. அவங்கெல்லாம் காங்கிரஸ் தேகிங்க. எனக்கு தெரிஞ்சு சாமண்ணன் இந்த ஊரில் ஓட்டு கேட்க ஊரில் மொத்த பேர் சேர்ந்து ஒரு இடத்துல பார்ப்பார். ஒரே ஊருக்கு எங்கள் தாத்தா இருப்பாருங்க, கோவிந்தராஜன் கவனுங்க ஒருத்தர். அவர்கிட்ட நான் ஊருக்கு அவனுங்கிட்ட ஒரு தாமலம் கொடுத்துட்டு ஊருக்கு கட்டுப்படுத்தி காங்கிரஸ் போட்டுன்னுவாங்க. அந்த காலத்துலேயே நம்ம அப்போ ஓட்டுக்கிட்டு நம்மள அப்போ அந்த காங்கிரஸ் இருந்தாலும் கொஞ்சம் பெய்ட்டாக இருந்தோம். சிவாஜி ரசிகம் பண்ணுறோம் அப்படியே. அதுக்கு மேலே என்னாச்சு, இதே தாடிகார் தான் என்னை கூப்பிட்டு எல்லாமே அங்கீகரிக்கிறார், தர்மலிங்கம் தான். அதுலேருந்து தான் நான் அந்த கட்சிக்கு தொடர்ச்சியாக வந்தேன். கலைஞரோட ரொம்ப நாள் இங்கேருந்து மெட்ராஸுக்கு ஒரு அதான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ கலைஞர் இப்போல்லாம் சந்திக்கும் போது என்ன சொல்லுவார்? இப்போ நீங்கள் சேர்மன்லாம் இருந்ததாக சொல்லியிருக்கீங்க. சேர்மன் கலைஞர்கிட்ட தகராறு பண்ணி சேர்மன் ஏடிஎம்கே பிள்ளை சேர்மன் ஆனேன். அவர்கிட்ட போய் தலைவர் வீராசாமி என்னங்கிறார், துரைமுருகன் என்னங்கிறாரு, கலைஞர் இருக்கிறாரு. நேரடியாக போய் சொல்லி இது மாதிரி பிரச்சனை இருக்குது. PH பாண்டியன் அவங்க அது மாதிரி நம்ம எலெக்ஷன் தேதி மாற்ற முடியாது. எனக்கு உடனே தேதி எனக்கு உடனே வைங்க. இப்போ 1 மாதம் ஏற்றுட்டாங்க. ஊரில் ஒரே அட்ராஸுங்க, தகராறு வம்பெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு மேலே சொன்னாக்கூட அவர் இப்போ எங்கே வைங்க, அவங்க ரூலிங் பார்ட்டியாக்காரங்க, நாம் போய் எங்கே பண்ணுறதுனாரு. அவருக்கு தலைவர் போயிட்டுனா திரும்பி ஜெயிச்சுட்டு போனால் தலைவர் வாயா ஆலங்காயின்னா நல்லா நம்பர் 1 தான் எண்ணுவார். நான் தேவராஜன் பேர் சொன்னாவே எங்களுக்கு பெரிய தந்திரமணத்தில் பறக்கிற மாதிரி. கலைஞர் எங்களை கூப்பிட்டு வாங்க தேவராஜே வாயாங்கன்னு சொன்னாவே அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருந்தோம். ஏன்னா அந்த காலத்தில் அப்போ கலைஞர் போய் நம்ம பார்க்குறதுக்கு எளிமையாக தான் பார்த்தோம். அதில் இன்னும் ரொம்ப டைட்டு கிடையாது. பார்க்கறதில் எல்லாருமே அவர் எனக்கு தெரியாது. இந்த பகுதியெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு
முல்லை மூப்பை வடிவேலுன்னு இருந்தார். அவர்கிட்ட அந்த கதவசனை எதை முல்லை பொம்மைக்கு வருவாராம். சத்தின்னு ஒருத்தர் அவர் தம்பி, அவங்க அம்மா அவங்க பாட்டி வயசுருந்தாங்க. அவங்களாம் எனக்கு தெரியும். அந்த காலத்தில் இங்கெல்லாம் வந்து இருக்கும்போது இங்கே முத்துன்னு எங்கள் பகுதியில் இந்த கொத்தக்கோட்டை பஞ்சாயத்தில் ஒருத்தர், அவர் நம்ம விகே ஏழுமலை துரைமுருகனுடைய மாமனாருக்கு ஃப்ரெண்டு. அப்போ அவர் ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு முதுகு தண்டு போயிட்டு அவங்கெல்லாம் இருந்து அந்த நேரத்துலேயே இங்கெல்லாம் வந்து போவார். எல்லாம் நம்ம நேரடியாக அப்போ சரியாக பார்த்தது கிடையாது. அப்போ அந்த பெரிய வந்து இந்த இயக்கத்தில் இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு போயிட்டோம். அதுதான் முதல் நம்மளுடைய கனவை. அதில் போனதுலேருந்து நாம் எங்கிட்ட இருந்தவங்க நிறைய பேர் வெளியே போயிட்டோம். மதிமுக போனால், திருப்பி காங்கிரஸ் போனால், அங்கங்கே அதிமுகலாம் கிட்ட போனோம். நான் எதுலேயும் எனக்கெல்லாம் கிடையாது. நான் பிஸ்னஸ் பண்ணுங்கிறேன். அதனால் நான் எவன்ட்டி வரதில்லை. நம்மக்கிட்ட பொருளாதாரம் இருக்குது. அதனால் எது நான் யாருக்கிட்டையும் போக வேண்டிய அவசியமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சொந்த தொழில் நீ பார்த்துக்கு போய் என்கிட்ட கம்மி விட்டேன். நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ தேர்தல் நெருங்குது. எடப்பாடி பழனிசாமியும் சில வாக்குறுதிகள் கொடுக்குறாரு, பகுதியாக கொடுக்குறாரு. மூணு தவணையாக இப்போ இது வரைக்கும் அறிவிச்சிருக்கிறார். எடப்பாடி அவர் கொடுக்குறேன்னு சொல்கிறார், இல்லைன்னு சொல்ல. போன பீரியட்லேயே தலைவர் வந்து 1500 ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். இவர் இதே எடப்பாடி சாத்தியபூர்வம் இல்லைன்னார். கொடுக்குறேன்னு சொன்னதில்ல. தலைவர் வந்து 1000 ரூபா கொடுக்கறதுல உறுதியாக இருந்து கொடுத்துட்டாரு. ஆனால் நீ 2000 ரூபா கொடுக்குறேன்னு 1500 ரூபா கொடுக்குறேன்னு அறிவிச்ச நீ 2021. ஆமாம், அதுலேயே உன்னால் இன்னும் பண்ண முடியல, நீ ஆட்சிக்கு வர முடியல, ஒன்றும் நடக்கலை. அதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா, தலைவர் ஆட்சிக்கு வராதுக்கு முன்னே கொரோனா தொற்று வந்துடுச்சு இல்லை. ஆனால் வந்த பிறகு திருப்பி தலைவர் வந்து நீ 1000 ரூபாய் கொடுத்துருக்குற, ஒரு 5000 ரூபாய் கொடு. எல்லாம் குடும்பம் எல்லாம் வந்து ரொம்ப ஏழைகளை, எல்லாம் விவசாயிகள், தொழிலாளங்க எல்லாருமே எல்லாம் முடங்கி கிடந்து படுக்கிறாங்க. எங்கேயும் வெளியே போக முடியல. ஒரு பெரிய உலக நாடுகளிலே தொற்று நோய் வந்து விட்டது. அந்த நோய் கட்டுப்படுத்த ஒன்றும் கிடையாது, இன்னும் படிப்படியாக குறைக்க முடியல. அதனால் நீங்கள் அந்த 5000 ரூபாய்க்கு கொடுங்க. ஒரு 1000 கொடுத்துருந்தா அந்த 1000 விட்டுக்கிட்டு 4000 கொடுன்னு கேட்டு பார்த்தாரு. இல்லை, கொடுக்கல. ஆனால் கழக தலைவர் வந்த உடனே ஃபஸ்ட்டு பெரிய 2000 கொடுத்தாரு, அடுத்து செகண்ட் 2000 கொடுத்தாரு, 4000 கொடுத்தாரு. மக்களுக்கு அதே பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா கலைஞரை விட மிஞ்சி இன்றைக்கி இருக்கிற கழக தலைவர், இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி தொடர்ச்சியாக எல்லா திட்டங்களையும் கொடுத்துக்கிறார். எல்லா மக்களையும், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்பட்டவர்கள், சீர்மரபினர்கள் எல்லாருமே அரவணைச்சி பேசுகிறாரே தவிர உதாசனம் பண்ணி பேசுகிறதே கிடையாது. நாங்கள் கூட பார்க்குறோன்னா எளிமையாக நேரடியாக பார்க்குறோம், பிரச்சனையே கிடையாது. சொல்லுவோம், எம்எல்ஏவங்கெல்லாம் ஈஸியாக பார்த்துட்றோம். கீழே இருக்கிறவங்ககிட்ட திருப்பி ஒரு அப்பாயின்மெண்ட்டு திருப்பி மற்ற இதில் போய்கிட்டு பார்க்குறாங்க. அறிவாலயத்துக்கு வந்தோடனே நேரடியாக பார்த்தாங்களா, எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பார்த்துட்டு போகிறாங்க. யாரும் பார்க்க முடியலன்றது கிடையவே கிடையாது. தலைவர் இன்னும் நிறைய சாதனை பண்ணார், நிறைய பண்ணியிருக்கார். நம்ம சொல்லிகிட்டே போகலாம், பட்டியல் விட்டுட்டே போயினே இருக்கலாம். ஏன்னா 2000 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்து 7 டேஸ்க்குள்ளே கம்பத்தை போட்டு எல்லாத்தாலும் சர்வீஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு தடையே கிடையாது. தக்கல்ல போட்டு கொடுத்தா கூட 6 மாதம் 50,000 கட்டிட்டு, 6 மாதம் 1 லட்சம் கட்டிட்டு, 6 மாதம் 8 மாதம்னு வச்சுருந்தாங்க. இன்னைக்கு எண்ணெயில் வீடு தேடி போய் நேரடியாக அவரே கூப்பிட்டு உனக்கு சர்வீஸ் வந்துக்குது வாங்கியான்னு சொன்னால் தான் தெரியுது. விவசாயிக்கு ஒரு கம்பத்தை நட்டு பக்கத்தில் கம்பம் சொன்னால் அங்கேயே போட்டு உடனே போட்டு சர்வீஸ் கொடுக்குறதுக்கு தடையில்லாத அந்த விஓ சர்டிஃபிகேட் மற்றதெல்லாம் இவங்க கொடுத்துக்கிற டாக்குமெண்ட் சரியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துட்றாங்க. அதில் கூட்டு குடும்பம் சொன்னால் அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்குறாங்க. இன்றைக்கி விவசாயம் இப்போ எடப்பாடி இந்த சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அவர் எடப்பாடியால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அவர் அதிகமாக சொல்கிறாரு. இப்போ அவரும் அந்த இப்போ 2000 தரதா சொல்கிறாரு, 10,000ங்கிறாரு. ஆட்சிக்கு வந்த உடனே 10,000ங்கிறாரு. வந்து சிலிண்டருங்கிறாரு. இந்த தெருவோர வியாபாரிகளுக்கு கூட்டுறவு கடன் ரத்துங்கிறாரு. அவர் என்ன பேசுகிறோன்னு தெரியாது. அவரை தன்னை மறந்தே பேசக்கூடிய சூழ்நிலைக்குள்ள எடப்பாடி பேசுகிறாரு. அதை உரிமை தொகையோ இல்லை உங்களுக்கு ஏதாவதுன்னு சொல்லலாமே தவிர, இது மாதாந்திரம் வந்து உங்களுக்கு தொகுப்பு கொடுப்போன்னு சொன்னார் ஒரு முறை. திருப்பி ஒரு பொழுதோட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து மாற்றி கொடுத்தாரு. இது மாதிரி அவருக்கே சரியானபடி இல்லை. அவர் சார் எடப்பாடி சொல்கிறதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதுதான் உண்மையான இதை தவிர இப்போல்லாம் வந்து மக்கள் வந்து சரியானபடி இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் வந்து எதை எடுத்தாலும் காலை உணவு கொடுக்குறது சரி, இன்றைக்கி புதுமை பெண் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறதும் சரி, மாணவர் கொடுக்குறது 1000 சரி, மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 கொடுத்தாரு. இப்போ 2000 கொடுக்குறாரு. 80 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவருக்கு பாதுகாவலர் இருந்து அவருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன்னா மகளிருக்கும் கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணி புதிய கடன் கொடுக்குறாங்க. சுழல்நிதி இதெல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டு கூட இப்போ புதிய கடன் மகளிருக்கும் கொடுக்குறாங்க. உரிமை தொகையும் வந்து இன்றைக்கி 95-96
பிழக்கு இன்றைக்கி மொத்த பேருக்கும் கிடைக்கக்கூடியது இந்த 1,31,00,000 பேர்களுக்கு கொடுக்கறதுல எல்லாருக்கும் இந்த 96% 97% எங்கெல்லாம் நிறைவேறி எங்கே போயிருப்பாங்க. பெண்களை கூட்டத்தில் போய் கூட உங்களுக்கு என்ன உரிமை தொகை இல்லையா, கோயிலான லட்சியான உட்காந்து நாங்கள் பேசும்போது கேட்டால் எல்லாருக்கும் இல்லை கொடுக்க வராதவங்க யார் கை தூக்குனா 3 பேர் 4 பேர் தூக்கு. எதனால் வரலமாண்ணா, எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாரு, நான் ஜிஎஸ்டி கட்டியிருக்கிறேன், அதனால் இது மாதிரி பென்ஷன் வாங்குகிறேன், அதனால் பென்ஷன் வாங்கினா அது அரசு ஒரு உங்களுக்கு அதானே சொல்லிட்டான். ஜென்யூன் கேஸ்க்கு தடையிலலாம் கொடுக்குறோம், அரசு கட்டுப்பாடு இருக்கிறோம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரலையே தவிர மீதி பேருக்கு எல்லாத்துக்கும் கிராமத்தில் வந்திருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 100 நாள் வேலை கொடுக்கல, 100 நாள் வேலை கொடுக்கல. இப்போ எல்லா தவறையும் பேசுகிறாங்க. இது மோடி அரசு இந்த அளவுக்கு பண்ணிச்சுன்றது அவங்களுக்கு தெரியல சரியாக. இன்னும் அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணோம், பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணோம். எல்லா பகுதியிலும் அந்த 6 யூனியனுக்கு எங்களுக்கு எல்லாமே 5,000 பேர் 7,000 பேர் அவங்க போட்டி போட்டு நடத்துனாங்க. அந்த ஜனங்களுக்கு சொல்கிறோம், மோடி சரியானபடி நம்ம கொடுக்கல. இந்த பட்ஜெட்டில் நமக்கு ஒரு பைசா கூட ஒதுக்கலை. அவன் என்ன பண்ணிட்டான், 40% நம்ம கட்டுறது 60% அவன் கட்டுறதுன்னு சொல்லி நம்ம ஏமாத்துறது. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் மகாத்மா காந்தி பெயரே மாற்றாதான், இப்போ யாராவது ஒரு பேரை மாற்றி அந்த பேர் எங்களுக்கே சரியானபடி அதை சொல்ல ராம்ஜி. நீங்கள் நிதி கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. இப்போ மதுரைக்கு வந்தார், அதுக்கு முன்னாடி வந்தவர் நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக செஞ்சுருக்கிறோம். காங்கிரஸ் மத்தியில் இருந்ததை விட பாஜக மத்தியில் இருக்கிறப்போ தான் அதை விட 4 மடங்கு அதிகமாக 5 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்குறோங்கிறாரு அவர் பேச்சளவுக்குறான், செயலளவுக்கு மக்களுக்கு கிடைக்கவே இல்லையா. மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்களே, ஒரு வங்கி கணக்கில் 15 லட்சம் அதை போடுறேன்னு சொன்னே தவிர ஆனால் யாருக்கும் மக்களுக்கு போடவே இல்லை. விவசாயிகளுக்கு 6,000 ரூபா கொடுக்குறேன்னாரு, மாதம் 6,000 ரூபா. சிறு குறு விவசாயி எஸ்எஃப் எம்எஃப் என்ற நிலையில் இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் 6,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார். அதையும் கொடுக்கல அவர். ஏன்னா மக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது தான் மிச்சமாக தவிர வேறு என்னமே கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இது மன்மோகன் சிங்கு திருப்பி செஞ்ச அளவுக்கு இப்போ இருக்கிற நிதிநிலை எந்த இதுலையும் செய்யலை. இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, தமிழ் படிக்கிறவங்கள பிச்சை எடுக்கணுன்றாங்க. பிச்சை தான் எடுக்கணும், வேறு எல்லாம் தமிழ் படிச்சுட்டுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கொச்சப்படுத்துகிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் பிறந்து இந்த தமிழ்நாட்டிலேருந்து இன்றைக்கி டெல்லியில் போய் மதுரை ஆகிட்டா கூட இதை பேசுகிறாங்களா. அவங்க நாம் இருந்த இடத்த திரும்பி பார்க்காத போகிறாங்க. வீட்டில் நுழைஞ்சோடனே முதல்ல கண்ணில் போடுறது உங்களுக்கு கலைஞர் மோதிரம் போடுறாரு. அந்த புகைப்படம் எதுக்காக போட்டார்? அது கலைஞர் போட்டார்னா வேலூரில் ஒரு பெரிய மகாநாடு நடத்தினார். காந்தி மாவட்டத்தில் வந்தார். அப்போ நாங்கள்லாம் எல்லா ஒன்றிச்சலாக நான் ஒன்றிச்சலாக இருந்தேன். நான் அப்போ 4வது முறை ஒன்றிச்சலாக இருந்தேன். அப்போ நீங்கள் எவ்வளோ நிதி கட்டுவீங்கன்னு கேட்டார். இங்கே இருக்கிற பொதுச் செயலாளர், இப்போ இருக்கிற பொதுச் செயலாளர் துரைமுருகன், நான் ஒரு 2 லட்சம் கட்டினேன். 2 லட்சம் கட்டுவேன், நீ தேங்காய் வியாபாரம் பண்ண மாங்காய் வியாபாரம்னார். 2 லட்சம் கட்ட உனக்கு பணம் கொடுக்கணும் தானே கொடுக்கணும், பணம் கொடுக்குறேன். அதை இல்லை என் கூட வாங்கிட்டு போன சூரியகுமாரெல்லாம் கட்ட முடியல வந்துட்டார். கம்மனு போய் பாதி கொடுத்துட்டு நின்றுட்டார். ஆனால் நான் போய் 2 லட்சம் கட்டிட்டேன். திருப்பி அவர் ராணிப்பேட்டில் ஒரு கூட்டம் நடத்தி அப்போ யார் லிஸ்ட் எடுத்து எல்லாம் ஒன்றிச்சலாம். அப்போ 20 ஒன்றிச்சல் தான். வடார்காடு அம்பேத்கர் மாவட்டம், மொத்த வடார்காடு மாவட்டத்தில் 20 ஒன்றியம் தான் இருந்துச்சு. அந்த 20 ஒன்றியத்தில் நாமளும் இருக்கிறோம். நான் ஆர்பி ஏழுமலை, திருப்பி இந்த காவேரிப்பாக்கம் மாணிக்கம், இவங்கெல்லாம் நாங்கள் ஒரு பெரிய செட்டு ஜாமான் மாதிரி இருந்தவங்கெல்லாம் இந்த பகுதியில். அப்போ நான் இங்கே சபாரத்தனம் கூட இருந்தார் அந்த இதிலெல்லாம் பேரணம்பட்டு இதெல்லாம். அந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் வேகமாக பண்ணி உடனே கொடுத்து ரசீதெல்லாம் வாங்கிட்டோம். அது மாதிரி லிஸ்ட் எடுத்து எல்லோரையும் எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக பண்ணிங்கன்ட்டு மகிழ்ச்சியாக எங்களை எல்லாம் கூப்பிட்டு கனையாளி போட்டார் தலைவர். இங்கே அது போட்ட இடம் ராணிப்பேட்டில் தான். ராணிப்பேட்டை மீட்டிங்லேயே வச்சு பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்தில். இப்போ மோடி எடப்பாடி பற்றிலாம் சொன்னீங்க. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருல்ல விஜய், தமிழக வெற்றி கழகம். இப்போ விவசாயத்தை பற்றி சொன்னீங்க. இப்போ லாஸ்ட்டாக அவர் பேசும்பொழுது 2 ஏக்கருக்கு கீழே உள்ள விவசாயிகளுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள படிக்க வைப்போம், 5 ஏக்கருக்கு கீழே உள்ளவங்களுக்கு கடன் ரத்து, வாங்கிய பயிர் கடன் ரத்து, 5 ஏக்கருக்கு மேலே உள்ளவங்களுக்கு 50%, 500 குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கடை, இந்த மாதிரிலாம் நிறையா இப்போ சொல்லியிருக்கிறார் வாக்குறுதி. முக்கியமாக சார் அவர் 500 கார்டுன்னு சொல்கிறார். நாங்கள் 150 கார்டுக்கே கொடுத்துட்டோமே. நாங்கள் தனி ரேஷன் கார்டே கொடுத்துட்டோமே. ரேஷன் கார்டு இப்போ 150 நான் தான் சொல்கிறேன். ரேஷன் கார்டு உங்கள்கிட்ட பிரித்தது ஆமாம் சொன்னீங்க. 150 கார்டுக்கு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிறவங்க ரயில்வே ட்ராக் இருந்தால் போச்சுன்னா ரயில் போயின்னு இருந்தால் தான முடியாதுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துக்குறோம். பாலாறு ஓடை ஓடுதுன்னு சொன்னால் ஓடையில் தண்ணி அதிகமான போகும், அந்த காலத்தில் வாங்க முடியாதுன்ட்டு அது பக்கத்தில் இருக்குது. அந்த கடையில் இருக்கிறவன் கடை, இந்த கடையில் இருக்கிறவன் கடை கொடுத்துருக்குறோமே. நாம் கொடுத்துருவோம். விஜய் போய் 500 கார்டு கொடுக்குதுன்னாக்குது. நாம் தான் இந்த திட்டங்களே நம்ம நிறைவுபடுத்தினுக்கிறோமே இப்போ. அதனால் திட்டங்களை நிறைவுபடுத்தாதே இல்லை. விவசாயிக்கும் கடன் தலைமை உலகத்திலே வேறு யாரும் பண்ணல. தமிழ்நாட்டில் தான்
கலைஞர் தான், துரைமுருகன் தான் அன்றைக்கி அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறீங்க, அவர் இன்சார்ஜ் கொடுத்தாங்க அந்த துறையை. அவரெல்லாம் கேட்டுக்கிட்டு மறுபடியும் மன்றாடி தலைவர் தான் சுற்றி இருந்தேன். ஏன்னா 29ஆம் தேதி பார்ப்பாங்க, 29ஆம் தேதிக்கு மேலெல்லாம் தாய்மாரெலாம் யார் யார் மூக்குத்தி கம்பல் காதல் போட்டுங்கிறதெல்லாம் வச்சுட்டு மின்சார விட்ட, இல்லைன்னா மறுநாள் வந்து டிஸ்கனெக்ஷன் பண்ணி விடுவான், கேரி எடுத்து விடுவான், பயிர் எட்ட பயிரெலாம் வாடி போயிடும், காஞ்சி போயிடும். விவசாயத்தை நம்பி வேறு தொழில் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த சூழ்நிலையிலேருந்து வந்து எல்லாத்தையும் உன்னதமாக நினச்சி பார்த்த கலைஞர் அவர்கள் எந்த நாட்டிலையும் எவரும் செய்யாது, இந்தியாவிலேயும் செய்யாத ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இன்றைக்கி முன்னுதாரணமாக செஞ்சார். அதுவும் எல்லாருக்குமே ரத்து, இலவச மின்சாரம் நீ ஓட்டிக்கலான்னு சொல்லி எல்லாரையும் பறிஞ்சோம். அதே பெரிய மகிழ்ச்சி தான் மக்களுக்கு. அது இல்லாமல் திருப்பி மீண்டும் கூட திருப்பி தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் இலவச மின்சாரம் இன்றைக்கி கிடச்சிருக்குது. இன்றைக்கி தொடர்ச்சியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பெரிய திட்டம். சரி, இப்போ என்ன கொடுக்குறோங்கிறதுலாம் கிடையாது. திமுக வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய மக்களை சார்ந்த திட்டங்கள் தான், மக்களோடு சேருங்கள், மக்களோடு பழங்கள், மக்களோடு இருந்து திட்டங்களை வந்து அண்ணா சொன்ன மாதிரி, பெரியார் சொன்ன மாதிரி திட்டங்களை எல்லாம் தொடர்ச்சியாக களத்தில் இருக்கிறவர், கள அரசியல் தெரிஞ்சவங்க உங்களை மாதிரி உள்ளவங்கலாம், அவர் விஜய் சொல்லுவது வந்து களத்தில் வந்து திமுகவும் தாவேக்காவும் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. உண்மையிலுமே களம் எப்படி இருக்குது நீங்கள் அறிஞ்ச வரீங்க? அது வந்து தவறான செய்திகள். களம் என்பது அவர்கள் வருவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து இன்றைக்கி மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று தான் எல்லாத்துக்கும் ஆணிவேராக இருந்து கழகத்தில் தொடர்ச்சியாக மக்களை காப்பாற்றுறது, எல்லா சமுதாயத்தையும் காப்பாற்றுறது இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதில் இன்னும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கி இருக்கிற கழகத் தலைவர், இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இன்றைக்கி தொடர்ச்சியாகவே இதை எல்லோரும் பக்குவப்படுத்தி எல்லோரும் இன்றைக்கி கூட்டணியில் கூட பேசுகிறாரு. பார்த்துக்கிறீங்கள, காங்கிரஸ் கூட ரொம்ப நாள் இழுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களே பக்குவமாக கூப்பிட்டு, காங்கிரஸ் நாங்கள்லாம் இல்லைன்னா அவருக்கு அங்கே சரியாக வலிமையாக பேசுறதுக்கு ஆள் இல்லை. தமிழ்நாட்டு தலைவர் தான் வந்து இன்றைக்கி மோடி எடுத்து பேசுகிறத தவிர எத்தனை மாநிலத்தில் பேசுகிறாங்க? யாரும் பேசலையே. பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்க, அவங்கள விட்டு அப்பா அம்மா காலம் ஆகிட்டாங்க. கொரோனாவிலையோ எதுலேயோ ஒரு காலத்தில் இறந்துட்டாங்க. அவருக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறாரு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.